இது மாதிரியான விஷயம்லாம் இங்கே இந்த ஜூபிட்டருடைய கோச்சாரத்தில் இதெல்லாம் முந்தனைய ஆஸ்ட்ராலஜி. இதில் எப்பெல்லாம் வந்து இந்த கேத்து போய் சேருது, இப்போ ஒருத்தர் என்ன நடக்கும், ராகுவோடு சூரியன் சேரும்போது ஒரு தலைவர் மரணிப்பார். இப்போ அவர் ஐயா நல்ல கண்ணு எத்தனாம் தேதி செத்து போவார்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். அவர் வந்து இயற்கை எழுதுவார் அப்படின்னு. அது இயற்கையானது தான், அது எழுதுறத முன்னாமே நம்ம சொல்கிறோம். நல்ல கண்ணு இது அவர்கள் இதனாம் தேதி அவர் இது பண்ணுவார். இப்போ நீங்கள் நல்ல கண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்களா? இல்லை அதுதான் சொல்கிறேன். கோச்சாரம் குரு வக்கர நிவர்த்தி. சரி, அந்த கோச்சாரத்தில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கலாம், ஏன் நீங்கள் நல்ல கண்ணு வச்சு சொன்னீங்க? அதில் வந்து என்னென்னா ஒரு பேருக்கும் காரகம் இருக்குது. ஒரு கிரகத்துக்கும் காரகம் வந்து இருக்கு. அது ஒரு பேரை இண்டிகேட் பண்ணும். என்ன சூரியன்கிறது கண்ணு, ஒளி, லைட்டு இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். என்ன அதனோட போய் ராகு செவ்வாய் சேருது அப்படின்னா அப்போ இந்த கண்ணு அப்படின்னு பேர் இருக்கிற யாரோ ஒருத்தர், அப்போ நமக்கு தெரிஞ்சு கண்ணு அவர் தான் இருக்கார். அவர் வந்து மூத்தவராக வேறு இருக்கார். கொஞ்சம் இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒரு பொதுவாக அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலே பல காலமாக இருக்குது. இப்போ இது எல்லாமே அதனால நீங்கள் அதை லைன் போட்டு கொண்டு வர லைன் போட்டோன்னா அதான் அதாவது சாமி கண்ணுன்னு இருக்கலாம். நமக்கு அது அரசியல் தலைவராக இருக்கணுமே. சாமி கண்ணு வேற யாராவது இருக்கலாம். அரசியல் தலைவரில் இருக்கணும். சூரியன்னா அரசியல். இப்போ ராகு அப்படின்னா பெருசு.